நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, இந்த ரெட் கலர் சாரியில நீ இவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அப்படியே உன்னை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. மீனாட்சி, என்னம்மா புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு இப்பவே துணிமணிலாம் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டியா? சேச்சே இல்லப்பா, இந்த புடவையை கட்டி ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பார்த்துட்டு இருந்தேன். மீனாட்சி, இந்த வியாழன் வெளியில் ஒரு நாள் திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா? என்ன விஷயம்ப்பா? அதாவதுமா, உங்கள் அம்மாவுடைய நகைகள் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பழைய மாடல். நீங்கள்லாம் இந்த காலத்து சின்ன பொண்ணுங்க, அதனால் அந்த நகையெல்லாம் கொடுத்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி புது டிசைனில் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு இப்போ என்னப்பா அவசரம்? இல்லைம்மா, இப்போவே ஒவ்வொரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டோன்னா கடைசி நிமிஷத்தில் அவசர அவசரமாக அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல, அதான். இல்லப்பா, இப்ப வேணாப்பா, கொஞ்சம் யோசிச்சு அப்புறமா வாங்கிக்கலாம். சொல்லுமா, மாப்பிள்ளையோட ஏதாவது பிரச்சனையா? எதுவாக இருந்தாலும் சொல்லுமா. வழக்கம் போல ஏதாவது சின்ன பிரச்சனையா இல்லை ஏதாவது பெருசா? இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் உங்ககிட்ட தான் சொல்ல முடியும். அதே மாதிரி உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ என்கிட்ட தான் சொல்லி ஆகணுமா. சொல்லுமா, என்ன பிரச்சனை? ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பா. சின்ன பிரச்சனைங்கிற அப்புறம் எதுக்கு கல்யாண வேலை நிறுத்த சொல்ற? வயசுக்கு வந்த பொண்ணு நீ, உன்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை சில நேரம் அப்பா கிட்ட நீ சொல்ல முடியாதுதான். உங்களுக்கு நடுவில் என்ன மன வருத்தம்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் வரத்தான் செய்யுமா. ஆனா அதை அப்படியே பெருசு பண்ணாம சரி பண்ண என்ன வழின்னு தான் யோசிக்கணும். நாம எதிர்பார்க்கிற எதுவுமே 100% நாம எதிர்பார்க்கிற மாதிரி கிடைக்காதுமா. நாம ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா கூட அதுல ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருக்குமா. ஒரு சாதாரண பொருளே அப்படின்னா நிமிஷத்துக்கு 100 விஷயம் யோசிக்கிற ஒரு மனுஷன் மட்டும் எப்படிமா நாம நினைக்கிற மாதிரி கிடைப்பான்? எல்லா நல்ல மனுஷங்கிட்டையும் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யுமா. அதை பெருசு பண்ணாம அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை மட்டும் யோசிச்சு சந்தோஷப்பட்டுக்கன்னு சொல்றமா. நீ அவன் கூட சந்தோஷமா இருப்பேன்னு என் மனசுக்கு தோணுதுமா. சாதாரண சண்டையை யோசிச்சு பெரிய முடிவு எடுக்காதம்மா. நல்லது நடக்கும் நினை, கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். என்ன சொல்ற? இந்த வெள்ளிக்கிழமை திருநெல்வேலி போலாமா? எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்கப்பா. சரிம்மா, பொறுமையா நிதானமா யோசி. ஆனா எந்த சூழ்நிலையிலையும் கழுத்துல குதிச்சா மாதிரி முட்டாள்தனமா மட்டும் யோசிச்சிடாத. கண்டிப்பா இல்லப்பா. உன் முடிவு எதுவா இருந்தாலும் சரி, அப்பாவுக்கு சம்மதம் தான். என் முழு மனசோட உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். என்ன சொல்லு. எங்க இருக்க? நான் எங்க இருந்தா உனக்கு என்ன? நான் உன்னை பார்க்கணும். நான் உங்க வீட்டுக்கு வரேன். நான் வீட்ல இல்ல, வெளியே இருக்கேன். போய் சொல்லாத. அதான் வீட்ல இல்லன்னு சொல்றேன்ல. எனக்கு தெரியும் நீ வீட்ல தான் இருக்க. எப்படி தெரியும்? ஏன்னா நான் முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கிறேன். எங்க? இங்க
வரலாமா? மொட்டை மாடி வரைக்கும் வந்துட்டு வரலாமான்னு கேக்குற? என்ன இன்னைக்கு சீக்கிரமா ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்ட? சாரி, ரியலி சாரி. மீனாட்சி வந்ததும் நான்லாம் உனக்கு ரொம்ப சாதாரணமாயிட்டேன்ல. சேச்சா, எப்பவுமே நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அவ்வளவுதானா? சரி, நீ என்னோட முதல் காதலி. நீ நானும் 1.5 வருஷம் சின்சியரா லவ் பண்ணோம். மீனாட்சி காமாட்சின்னு யார் வந்தாலும் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் யாருன்னு கேட்டா நீ என்னதான் சொல்லி ஆகணும். ஆஃப் கோர்ஸ், அதை எப்படி மாத்த முடியும்? நீ மட்டும் என்ன வேணான்னு சொல்லாம இருந்திருந்தா மீனாட்சின்னு ஒருத்தி என் வாழ்க்கையில வந்திருக்கவே மாட்டா. உனக்கு அவசரம், பொறுமை இல்ல. வேணான்னு சொன்னா போயிட்ட. அடிப்பாவி, உனக்காக 1 வருஷம் வெயிட் பண்ணிட்டு தாண்டி இருந்தேன். பொண்ணு பார்க்க போறதுக்கு முன்னாடி கூட வந்து உன்னை கேட்டேன்ல, ஐ எம் சாரி சரோ, நமக்கு ஒத்து வராது, நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போன்னு. நீ தானே பெரியவ மாதிரி சீன் போட்ட. ஆமாமா, 5 வருஷம் 10 வருஷம்லாம் வெயிட் பண்றான் தெரியும்ல. ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீனா 1000 வருஷம் கூட காத்திருந்திருப்பான் அந்த சரவணன். வேணாம் வேணாம், நீ தானே என்ன விரட்டி விட்ட. உண்மையா லவ் பண்ணியிருந்தா விரட்டினாலும் போயிருக்க கூடாது. ஹலோ, ஒரு நிமிஷம். இப்ப என்ன சொல்ல வர நீ? ஒன்னும் இல்ல, நீ வந்த விஷயத்த சொல்லு. சாரி அம்னி, ஏதோ ஒரு டென்ஷன்ல அப்படி பேசிட்டேன். அப்புறம் யோசிச்சா எனக்கே ரொம்ப சங்கடமா போச்சு. ஐம் ரியலி சாரி. ஐம் ரியலி வெரி வெரி சாரி யாமினி. பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இன்னொருத்தனுக்கு எழுதின லவ் லெட்டரை படிச்சா யாருக்கு தான் கோவம் வராது? ஏய், நீ லெட்டரை படிச்சியா? படிக்கணும்னு படிக்கல, ஏதோ ஸ்கிரிப்ட்னு நினைச்சு படிச்சேன். ரொம்ப உருகி உருகி எழுதியிருக்கா. அது ஸ்கிரிப்ட் நினைச்சு எடுத்த. இன்னொருத்தர் லெட்டர்னு தெரிஞ்ச உடனே படிக்காம இருந்திருக்க வேண்டியதானே? சரி விட, நான் யார்கிட்டயும் சொல்லல. இப்ப அது இல்ல பிரச்சனை, நீ எதுக்கு எடுத்து படிச்ச? சாரி சொல்ல வந்துட்டு இப்போ புதுசா ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறியே. படிச்சுட்டேன் விட. நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? சோமுக்கா எழுதின லெட்டர் எல்லாம் வச்சு பார்க்கும்போது மீனாட்சி அவனை உருகி உருகி காதலிச்சிருக்கான்னு தெரியுது. இப்படி ஒருத்தியோட நீ சந்தோஷமா இருக்க முடியுமான்னு தெரியல. நான் கூட தான் உன்னை உருகி உருகி காதலிச்சேன். நான் தானே உன்னை வேணான்னு சொன்னேன். ஏய், இப்ப என்ன சொல்ல வர நீ? எதுக்கு இப்ப என்ன குழப்புற? குழப்பெல்லாம் இல்ல, யோசிச்சு ஒரு முடிவெடுன்னு சொல்றேன். இவ்ளோ உருகி உருகி லவ் பண்ணவ அவ்வளோ ஈஸியா அவ மனசை மாத்திப்பான்னு எனக்கு தோணல. வீட்ல வேற உங்க அம்மாக்கும் அக்காக்கும் பிடிக்கலன்ற. அவளோட ஃபிளாஷ்பேக் வேற இப்படி இருக்கு. இப்படி ஒருத்தி தேவையா? சரோ, உனக்கு என்ன குறைச்சல்? நீ ஊன்னு சொன்னா 1000 பொண்ணுங்க லைன்ல வந்து நிப்பாங்க. அவசரப்பட்டு மாட்டிக்காத. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன்.